கருங்கடலை தற்பொழுது போர் மேகங்கள் படிப்படியாக சூழ ஆரம்பித்துள்ளன. மற்றொரு பனிப்போரின் ஆரம்பமாக கருங்கடல் மாறிக்கொண்டு வருவதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றார்கள். மூன்றாம் உலக யுத்தத்தின் ஒரு காரணியாக கருங்கடல் சார்ந்த பிரச்சினை உருவாகிவிடலாமோ என்று அச்சம் கொள்ளும் வகையில் நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. கருங்கடலில் ஆதிக்கத்தை செலுத்துவதில் ஒரு பக்கம் ரஷ்யா, மறுபக்கம் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படைகள் என்று மிகப்பெரிய பலப்பரீட்சைக்கு இரண்டு தரப்புகளும் தயாராகிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கருங்கடலின் ஒரு முக்கிய புள்ளியில் மையம் கொண்டுள்ள உக்ரைன், ரஷ்யா, இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே காணப்படுகின்ற பிரச்சினை கருங்கடலை இரத்தக்கடலாக மாற்றிவிடும் அபாயத்தை நோக்கி இட்டுச் சென்று கொண்டிருப்பதாக எச்சரிக்கின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பிரச்சினை, இந்த பிரச்சினையில் உள்நுழைய தயாராகிக் கொண்டிருக்கும் அமெரிக்கா, இந்த தரப்புகளின் பரப்பரீட்சையினால் கருங்கடலில் உருவாகி வருகின்ற பதட்ட நிலை, இவை பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். உலகின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடல்களுள் கருங்கடல் என்பது வல்லரசுகள் பலவற்றின் இருப்புக்கு மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி என்று கூறலாம். இந்த கருங்கடல் பிராந்தியம் என்பது பல நூற்றாண்டுகளாகவே பல்வேறு ராஜ்யங்களின் எழுச்சிகளுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் காரணமாக இருந்து வந்ததுடன் இந்த கருங்கடலை கைப்பற்றுவதற்காக ஏராளமான யுத்தங்களில் பல நாடுகளும் ராஜ்யங்களும் ஈடுபட்டு வந்ததையும் வரலாற்றின் பக்கங்களை புரட்டுகின்ற போது காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கும் இந்த கருங்கடல் உலக வணிகத்திற்கும் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கும் மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக இருந்து வருகின்றது. ஐரோப்பிய, ஆசிய, மத்திய கிழக்கு பிராந்தியங்களின் பொருளாதார மற்றும் கேந்திர ஸ்தானங்களின் மிக முக்கிய அமைவிடமாக பல நாடுகளாலும் பார்க்கப்பட்டு வருகின்ற இந்த கருங்கடலின் ஆழத்தில் தான் ஐரோப்பாவுக்கும் ஆசிய, மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையிலான பெட்ரோல், எரிவாயு, எரிபொருள் குழாய்கள், தொலைத்தொடர்பு, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் போன்றன சென்று கொண்டிருக்கின்றன. இவை அனைத்திற்கும் மேலாக ஐரோப்பாவை யார் கட்டுப்படுத்துவது என்கின்ற போட்டியில் இந்த கருங்கடல் எவரது கரங்களில் இருக்கின்றதோ அந்த தரப்பின் கரம் ஐரோப்பாவில் ஓங்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் போரியல் நோக்கர்கள். பெரும்பாலான காலப்பகுதியில் இந்த கருங்கடலின் பெரும்பகுதி சோவியத் ரஷ்யாவின் அல்லது அதனது நேச சக்திகளினது ஆதிக்கத்தில் தான் இருந்து வந்துள்ளது. கருங்கடலை பகிர்ந்து கொண்டிருந்த 6 தேசங்களில் துருக்கி தவிர மிகுதி 5 தேசங்கள் சோவியத் ரஷ்யாவின் ஆளுகையின் கீழ் இருந்ததால் கருங்கடலில் சோவியத் ரஷ்யாவின் கரங்களே ஓங்கி காணப்பட்டு வந்தது. ஆனால் 90களின் ஆரம்பத்தில் சோவியத் ஒன்றியம் சிதறியதைத் தொடர்ந்து இந்த கருங்கடலில் மெதுவாக அமெரிக்காவின் ஆதிக்கம் அதிகரிக்கத் தொடங்கியது. கருங்கடலை எல்லையாக கொண்ட 6 நாடுகளில் துருக்கி, பல்கேரியா, ருமேனியா போன்ற 3 நாடுகள் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோவில் தற்பொழுது அங்கம் வகிக்கின்றன. மிகுதி 3 நாடுகளில் ரஷ்யா தவிர மற்றைய 2 நாடுகளான ஜார்ஜியா மற்றும் உக்ரைன் போன்ற நாடுகள் நேட்டோவின் சமாதான நடவடிக்கைகளுக்கான பங்குதாரர்கள் என்ற வகிவாகத்தை வகித்து வருகின்றன. ரஷ்யாவை தவிர கிட்டத்தட்ட கருங்கடலின் பங்குதாரர்கள் அத்தனை பேருமே தற்பொழுது அமெரிக்காவின் பக்கம். ரஷ்யா கோபம் கொண்டு கிளர்ந்தெழுந்துள்ளதன் பின்னணி இதுதான். ரஷ்யாவை சுற்றி வளைத்து அமெரிக்கா வகுத்து வருகின்ற வியூகங்களை ரஷ்யா உடைத்தேயாக வேண்டிய அவசியம் இங்குதான் உருவாகின்றது. இது மாத்திரமல்ல,
90களின் ஆரம்பத்தில் சோவியத் ஒன்றியத்தில் அங்கம் வகித்த நாடுகளுக்கு ரஷ்யா சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்பதாக ரஷ்ய அதிபர் மிகாயில் கோர்பச்சேவுக்கு நேட்டோ ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தது. ரஷ்யாவுக்கு அருகாக நேட்டோ ஒரு அங்குலமேனும் நகராது என்று நேட்டோ உறுதி வழங்கியிருந்தது. ரஷ்யா இருக்கும் திசையை நோக்கி நேட்டோ 10 சென்டிமீட்டர் தானும் நகரமாட்டாது என்று அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஜேம்ஸ் பேக்கர் தெரிவித்திருந்தார். அதேபோன்று சோவியத்தில் இருந்து பிரியும் நாடுகளை நேட்டோவில் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்ற உத்தரவாதமும் அமெரிக்க தரப்பில் இருந்து ரஷ்ய அதிபர் மிகாயில் கோர்பச்சேவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 90களின் நடுப்பகுதி முதல் அமெரிக்கா படிப்படியாக ரஷ்யாவை குறிவைத்து அதனை சுற்றி வளைக்கும்படியான நகர்வுகளை ஆரம்பித்துள்ளதானது ரஷ்யாவை மிகுந்த கோபத்திற்குள்ளாக்கியுள்ளது. ரஷ்யாவை நோக்கி ஒரு அங்குலம் கூட நகரமாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்த அமெரிக்கா கடந்த 20 வருடங்களில் ஹங்கேரி, போலந்து, செக் குடியரசு, பல்கேரியா, ருமேனியா, ஸ்லோவாக்கியா, அல்பேனியா, குரேஷியா, மாண்டினிக்ரோ, லித்துவேனியா, லட்வியா, எஸ்டோனியா போன்ற ஒரு காலத்தில் சோவியத்திற்கு நட்பாக இருந்த அல்லது சோவியத்தின் ஒரு அங்கமாக இருந்த நாடுகளை நேட்டோவில் இணைத்து ரஷ்யாவின் வாசல் வரை வந்துவிட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, சோவியத்திற்கு வழங்கியிருந்த வாக்குறுதிகளை மீறி நேட்டோ தனது ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் வான் பாதுகாப்பு நிலைகளை ரஷ்யாவின் எல்லைகளில் நிறுவியுள்ளதும் ரஷ்யாவை மேலும் கோபம் கொள்ள வைத்துள்ளது. ஏபிஎம் ட்ரீட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஒப்பந்தத்தில் இருந்து ஒருதலை பட்சமாக பின்வாங்கிய அமெரிக்கா ஈரானுக்கும் வடகொரியாவுக்கும் எதிராக என்று கூறிக்கொண்டு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் வான் பாதுகாப்பு நிலைகளை ரஷ்யாவின் கொல்லைப்புறமான போலந்து, ருமேனியா போன்ற நாடுகளில் நிறுவியுள்ளது. அத்தோடு ஜப்பான் மற்றும் தென்கொரியாவிலும் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் வான் பாதுகாப்பு நிலைகளை நிறுவுவதற்கும் அமெரிக்கா நகர்வெடுத்து வருகின்றது. ரஷ்யாவை அண்டிய கடல் பகுதிகளில் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்ஸ் கண்ட்ரோல் ஷிப்ஸ் என்று கூறிக்கொண்டு யுத்த கப்பல்களையும் நிலைநிறுத்தி வைத்துள்ளது. ரஷ்யா மீண்டும் போர்க்கோலம் பூண்டு களத்திற்கு வருவதற்கு இவைதான் பிரதான காரணம். இந்த விடயங்கள் பற்றி ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறுகின்ற பொழுது எமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகின்ற நேட்டோவின் இந்த ஏவுகணை பாதுகாப்பு நிலைகள் தொடர்பான எமது கரிசனையை வருடக்கணக்காக நாங்கள் எழுப்பி வருகின்றோம். இது உலகின் படைவெளி சமநிலையில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. நாங்கள் அமைதியாக இருக்க இது மிக பாரதூரமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு புதிய ஆயுத போட்டியை உருவாக்குவதை தவிர வேறு வழியே எங்களுக்கு கிடையாது. வேறு வழியே இல்லாமல் நாங்கள் புதிய ஆயுதங்களை உருவாக்கி ஒரு புதிய ஆயுத போட்டிக்குள் குதிக்க வேண்டி நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். நேட்டோ நிறுவியுள்ள ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டத்தினை மேவுவதற்காக ரஷ்யா ஏராளமான புதிய ஆயுதங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. நேட்டோ அமைத்துள்ள ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டத்தின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஒலியை விட 20 மடங்கு வேகமாக பயணம் செய்து இலக்கினை துல்லியமாக தாக்கவல்ல அவன்கார்ட் என்கின்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சானிக் மிசைல், 20 வரையிலான அணுகுண்டுகளை சுமந்து கொண்டு நேட்டோவின் ஏவுகணை பாதுகாப்புகளை எல்லாம் கடந்து சென்று தாக்கவல்ல சர்மட் ஏவுகணைகள், அணுவாயுதங்களை சுமந்து நீண்ட தூரம் பயணிக்கவல்ல பியூரோவெஸ்னிக் என்கின்ற க்ரூஸ் மிசைல், பொசைடன் என்ற கடலின் ஆழத்தில் வேகமாக பயணம் செய்து தாக்கவல்ல டோபெரோ என்று நேட்டோ படைகளின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய பலவிதமான ஆயுதங்களை உருவாக்கி அமெரிக்காவுடனான மற்றொரு பனிப்போருக்கு தயாராகி வருகின்றது ரஷ்யா. இந்த புதிய பனிப்போரின் அல்லது 3ஆம் உலக யுத்தத்தின் ஆரம்ப புள்ளியாக கருங்கடல் இருக்கலாம் என்றும், குறிப்பாக
உக்ரைன் என்ற நாடு இருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள். இதற்காக ரஷ்யா உக்ரைனை மையப்படுத்தி பனிப்போரை ஆரம்பிக்க விளைகின்றது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பிரச்சனை எப்படி ஒரு உலக யுத்தமாக மாற சந்தர்ப்பம் இருக்கின்றது? இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.